ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஸ்மிதாஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெண்பொங்கல் பார்க்கலாம் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. நான் வந்து பச்சரிசி ஒரு சுட்டி எடுத்திருக்கேன் ஓகேங்களா. அதில் ஹாஃப் வந்து உங்களுக்கு பாசி பயிர் எடுத்திருக்கேன் ஓகேங்களா, பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன் ஓகேங்க. இந்த பாசிப்பருப்பு பச்சை வாசம் போகிறதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து கடாயில் போட்டு வெறுமனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள், நான் கடாயில் பருப்பை போடுறேன் ஓகேங்களா. நல்லா வந்து இப்படி ஃப்ரை பண்ணிக்கலாம். ஜஸ்ட் வந்து சூடாகணும், அந்த பச்சை வாசம் போகணும், அதுக்காக வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கிறோம். இப்போ பாசிப்பருப்பெல்லாம் வந்து நம்ம பயிர் போட்டு பருப்பு வைக்கிறப்போ உங்களுக்கு வேக வைப்போம் இல்லைங்களா, இப்படி வெறுமனே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோ இல்லைங்களா. அந்த மாதிரி நீங்கள் தண்ணி எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பச்சை வாசம் அப்போ தான் போகும் ஓகேங்களா. லைட்டாக அந்த ஸ்மெல் வரும், வெந்து கிடைக்கிற ஸ்மெல் வரும், அப்போ ஆஃப் பண்ணிடலாம் ஓகேங்களா. அந்த பச்சை வாசம் போகட்டும். அப்புறம் இதையும் கூட அந்த அரிசிக்குள்ளேயே போட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற வச்சிடலாம். ஸோ இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த பயிர் வெந்து கிடைக்கிற ஸ்மெல் வந்துருச்சு ஓகேங்களா. அந்த மாதிரி ஒட்டுற மாதிரி பக்குவம் வரும் ஓகேங்களா. ஸோ அப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. எடுத்து இந்த அரிசிக்குள்ளேயே கொட்டி ½ அன் ஹவர் ஊற வச்சிட்றேன். இப்போ நான் வந்து குக்கரை அடுப்பில் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. ஸோ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் எண்ணெய் ஊற்றுறேன். பொங்கலுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஊற்றணும் ஓகேங்களா. ஸோ பாருங்கள், நான் ஆயில் எவ்வளோ ஊற்றிருக்கேன்னு ½ டம்ளராக ஊற்றிருப்பேன் ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து அந்த பசுந்தையாக வெந்து கிடைக்கும். ஹோட்டலில் கிடைக்கிது இல்லைங்களா, அந்த மாதிரி வெந்து கிடைக்கும். ஸோ நல்லா வந்து ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து வெங்காயம் வந்து நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சாம்பாருக்கு கட் பண்ணி எடுப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மாவை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுருக்கேன். நான் ஒரு 4-5 வெங்காயம் எடுத்துருக்கேன். பச்சை மிளகா காரத்துக்கு 2 எடுத்திருக்கேன். ஸோ டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து தக்காளி இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நம்ம செஞ்சுக்கலாம். சட்னிஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கருவேப்பிலை ஒரு கொத்து போடுறேன் ஓகேங்களா. ரொம்ப ஹெல்த்தியான தோசை. ஸோ இதெல்லாம் நல்லா வணங்கட்டும். டேஸ்ட் பண்ணிட்டு ஓகேங்களா. இது கூடயே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சீரகம் குருமிளகு ஓகேங்களா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். அப்படியே நல்லா ஒரு மூடி வைக்கும்போது 2 பக்கமும் நல்லா வெந்து அப்படியே எடுத்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ நல்லா வந்து இப்போ வந்து வெங்காயம் வேகட்டும். ஒரு ½ பாயில் இருந்தால் கூட போட்டு நம்மளுக்கு ஓகேங்களா. பவுனரிசி தோசையை செஞ்சு பாருங்கள். இப்போ வெந்துட்டு பாருங்கள், எண்ணெய் நிறைய ஊற்றிட்டு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு ½ டம்ளர் அளவு ஊற்றணும். அப்போ தான் அந்த பசுந்தையாக உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா வரன்ட்டு இருக்கு உப்புமா ஓகேங்களா. பொங்கல் அந்த வரப்பு வந்துடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பார்த்து கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றிக்கோங்க. மரச்செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிட்டு. ஸோ உடம்புக்கு நல்லதாக தப்பு கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம ½ மணி நேரம் ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த அரிசி பருப்பு பச்சரிசி ஓகேங்களா, அதையே உள்ளே போட்டுடலாம். ஸோ அரிசி பருப்பி உள்ளே போட்டுட்டேன். ஒரு 1 மினிட் கொதிக்கட்டும் இதுலேயே ஓகேங்களா. ஸோ ஒரு 1 மினிட் கொதிச்சதுக்கப்புறம் ஸோ நம்ம வந்து பச்சரிசி பொங்கல் வந்து நல்லா குழஞ்சி கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ வந்து நம்ம 1.25 சுட்டி அளவுக்கு பருப்பு அரை சுட்டி போட்டிருக்கு, 1/4 சுட்டின்னு கணக்கு வச்சுக்கலாம். அரிசி ஒரு சுட்டி போட்டிருக்கேன். ஸோ நான் வந்து 4½ டம்ளர் தண்ணி ஊற்றுறேன் ஓகேங்களா. பெரிய டம்ளரில் 4½ டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். ஸோ அப்போ தான் நல்லா எவ்வளோ தண்ணி ஊற்றுறமோ அப்போ குழஞ்சி கிடைக்கும் ஓகேங்களா. ஸோ விசில் வரப்போ தண்ணி வெளியே வராமல் பார்த்து கரெக்டாக ஊற்றிக்கலாம் நம்ம. ஸோ பாருங்கள், 4½ டம்ளர் தண்ணி ஊற்றும் போது இவ்வளோ வருது ஓகேங்களா. ஸோ இன்னும் நம்ம உப்பு போடலை. ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுடலாம். ஸோ கொஞ்சமாக போட்டு அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம். கொதிக்கும் போது பார்த்துட்டு ஓகேங்களா, ஒரு கொதி வரும்போது பார்த்துட்டு உப்போட டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் நான் வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த மாதிரி கொதி வரப்போ உப்பு பார்த்து மூடி வச்சு ஒரு 5 விசில் விட்டுக்கோங்க ஓகேங்களா. நான் 5 விசில் விட்டதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், விசில் ஆறிடுச்சு. நான் எடுக்கிறேன், ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் கீ ஊற்றி நல்லா கலரிக்கலாம்
ஓகேங்களா. ஸோ சூட்டோவில் நல்லா கிளறினீங்க அப்படின்னு நல்லா மசிஞ்சு பொங்கல் நல்லா சாஃப்டாக வந்துடும். காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்படி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ வெண்பொங்கல் பார்த்தீங்கன்னா எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு தெரியுதுங்களா. ஓகேங்களா. கடையில் செய்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ நல்லா வந்து மசிச்சு விட்டு, இப்போ தயிர் சாதம் செய்கிற பிறகு மசிக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி மசிச்சிங்கன்னா போதும். இப்போ சர்விங் பவுலுக்கு மாற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது வெண்பொங்கல் அப்படிங்கிறது உங்களுக்கு. ஓகேங்களா. ஸோ நல்லா சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கு சாம்பாரும் சட்னியும் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கு. ஓகேங்களா. சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹாப்பி டே.